தங்கத்தை வாங்கும் விருப்பம் அதிகரித்தாலும் தேவை அதிகரிக்கும். தேவை அதிகரித்தால் நிச்சயமாக தங்கத்தின் விலை அதிகரிக்கும் சார். அவங்களுக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் பத்தி சரியா புரிந்து வச்சிருக்கிறாங்க. 30,000 ரூபாய்க்கு மீன் வாங்கி கூட விற்க முடியாது இந்த காலத்துல. இந்த மாதிரி எத்தனையோ ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. எத்தனை ஸ்கீம் முழுமையா சேர்ந்து இருக்கு. போன பட்ஜெட்ல 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதா நம்ம தெரிவிச்சிருந்தோம். ஆனா இந்த பட்ஜெட்ல 14 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதா நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறோம் சார். அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த பட்ஜெட் குறித்து பல்வேறு நபர்கள் இது குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருப்பாங்க. ஒரு பியூர் எக்கனாமிஸ்ட், பொருளாதார பேராசிரியரும் கூட, அவரிடம் நாம இந்த பட்ஜெட் குறித்து அவருடைய பார்வையில கேட்டு பெறுவோம். புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் திரு ஆ சங்கரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை 2025 ஒரு பொருளாதார பேராசிரியர், துறை தலைவராக இருக்கிறீங்க புதுவை பல்கலைக்கழகத்துல. உங்களுடைய ஒரு பார்வை, ஜென்ரலா இந்த பட்ஜெட் நாங்க பொலிட்டீஷியன் அவங்க எல்லாம் கேட்கும்போது ஒரு பயாசா சொல்லுவாங்க. நீங்க ஒரு எக்கனாமிஸ்டா, இதனுடைய உங்களுடைய பார்வை? ஒரு பொருளாதாரத்துறை பேராசிரியரா இத ஒரு பொதுவான கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. வழக்கம் போல இந்த பட்ஜெட் இதனோட வரவேற்கத்தக்க செய்திகளும் இருக்கு, ஏமாற்றத்தக்க செய்திகளும் இருக்கு சார். இப்போ வரவேற்கத்தக்க செய்திகள் என்னன்னு சொன்னா, வருமான வரியில 12 லட்சம் வரைக்கும் விலக்களிச்சது. மூத்த குடிமக்களுக்கான வரக்கூடிய வட்டியில வட்டி வருமானத்துல வரிய 50 லட்சத்துல இருந்து 1 லட்சம் வரைக்கும் வரி இல்லைன்னு சொல்லி விலக்களிச்சது. 2 கோடி ரூபாய் வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின, மேலும் முதல் தலைமுறை தொழில் முயல்வோருக்கு 2 கோடி வரைக்கும் கடன் உதவி செய்வது, குறு சிறு தொழில்களுக்கு 2.5 மடங்கு முதலீட்டிலும் உற்பத்தியிலும் அதிகரித்தது, மற்றும் விவசாய அட்டை கார்டுதாரர்களுக்கு, கிசான் கார்டுதாரர்களுக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை கடனை உயர்த்தியது, முறைசாரா வேலையாட்களுக்கு, ஒர்க்கர்ஸுக்கு புதிதாக இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்துவது, இவையெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயங்கள் சார். அதே நேரத்தில் கடைநிலை ஊழியர்களுக்கான ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாமையும், மூட்டை சுமப்போர், தினக்கூலிகள், விவசாய கூலிகள் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் ஏதும் இல்லாமையும், பேருந்து, ரயில், சாலை போக்குவரத்து இவைகளில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தாமையும், பெரும்பாலும் 5 ஆண்டு வரையறைகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கியதாக இருப்பதும் இந்த பட்ஜெட்டின் வருந்தத்தக்க விஷயங்களாக இருக்கின்றது சார். சரி, இப்போ வருமான வரி நீங்க பத்தி குறிப்பிட்டீங்க. அப்போ இந்த 12 லட்சம் வரைக்கும் கொடுத்திருப்பது எந்த விதமான தாக்கத்தை சமுதாயத்துல ஏற்படுத்தும் சார்? வருமான வரியில மாற்றத்தை ஏற்படுத்துவது மக்களுடைய பொருளாதார வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சார். இந்த முறை வருமான வரிக்கு 12.75 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்களிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் சார். இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடுகள்ல இந்தியாவுல 1.46 பில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க. அதாவது 1,46,00,000 மக்கள் தொகை இருக்கிறாங்க. இந்த மக்கள் தொகையில 2% தான் இந்த வருமான வரி பிராக்கெட்டுக்குள்ள வர்றாங்க. 2 லட்சம் மக்கள், 2 கோடி மக்களுக்கு தான் இது வரும். இது பயனுள்ளதா இருக்கும் ஒழிய மீதி உள்ள 1,46,00,000 மக்கள் தொகையில மீதி உள்ள மக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்காது. இந்த வருமான வரி சார் 12,75,000 வரைக்கும் வருமான விலக்குன்னு சொல்றாங்க. பட் இது உள்ளுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சார். அது என்னன்னு சொன்னா, அந்த 12,75,000 அதிகமாக ஒரு 1000 ரூபாய் அதிகமா சம்பாதித்தால் கூட
வருமான வரி மாற்றம் ஏற்படும். அந்த 12,76,000த்துல முதல் 4 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கிடையாது. மீதி அடுத்து இருக்கக்கூடிய 4 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5% வருமான வரி. அடுத்து இருக்கிற 8 லட்சம் ரூபாயிலிருந்து 12% வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வரும், 10% வருமான வரி. மீதி 12 லட்சம் ரூபாயில இருந்து அது 76,000 இருந்தாலும் சரி, 78,000 இருந்தாலும் சரி, அதுக்கு 15% வருமான வரி. சோ பொதுவா 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்களிக்கப்படுகிறது என்று நம்மளோட புரிதல் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது. அப்போ இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் சார்? ஒரு 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி அப்படின்னு சொல்லிட்டு 12 லட்சத்துல இருந்து டாக்ஸ் போடலாம் இல்லைங்க சார்? இன்னும் ஏன் சார் முழுமையா கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படல? அவங்களுக்கு இந்த மக்கள் தொகை இந்தியாவில் உள்ள மக்கள் பத்தி சரியா புரிந்து வச்சிருக்கிறாங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள வர்றவங்க ஒரு 2 கோடி மக்கள் தான். இந்த மக்களுக்கு மட்டும் பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்ஜெட்டா இது இருக்கு சார். சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒண்ணு கிரியேட் பண்ண பிறகு நிறைய இம்பாக்ட் வருது. நிறைய அப்போ அந்த பெட்ரோலிய பொருட்கள் ஜிஎஸ்டியினுடைய வரம்புக்குள்ள கொண்டு வர்றதுல இன்னும் ஏன் சார் தயக்கம் நிலவுகிறது? பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமானது. இப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 279A பிரிவு 5 படி ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை செஞ்சால் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்களை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வரலாம். ஆனால் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் இருப்பாங்க சார். அந்த உறுப்பினர்கள் ஒருமனதா சேர்ந்து முடிவெடுக்கணும். அப்பதான் பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்களை இந்த ஜிஎஸ்டி வலைக்குள் கொண்டு வர முடியும். சார், அப்படி கொண்டு வருவது நன்மை பயக்கும் தானே சார்? இதுல ஏதாவது அந்த பெட்ரோலிய பொருட்கள் அடிப்படையில தானே விலைவாசி உயர்வுகள் எல்லாம் அடங்கி இருக்கிறதா நீங்க மாதிரி இருக்கீங்க சொல்லுவாங்க. அப்படி நன்மை தான் சார் அது கொண்டு வருது. நிச்சயமா சார், நிச்சயமா. இந்த பெட்ரோல் டீசல் விலை தான் இரும்பு எஃகு, சிமெண்ட், கட்டுமான பொருட்கள், சாலை போக்குவரத்து இதுக்கான செலவுகள்லாம் நிர்ணயிக்கு சார். ஈவன் உணவுப் பொருட்களோட விலைகளையும் நிர்ணயிக்கிறது இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை. வெஜிடபிள் டிரான்ஸ்போர்ட். நிச்சயமா சார், டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தேவையான முக்கியமான இடுபொருள் பெட்ரோல் அண்ட் டீசல். இதனோட விலை குறைந்தால் காய்கறி விலை, அரிசி பருப்பு விலை மற்றும் கட்டுமான பொருட்களின் விலைகள்லாம் குறையும். இதை கொண்டு வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த பெட்ரோல் விலையில் 60% விலை வரியாக இருக்கிறதாக பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த 60% வரி ஸ்டேட்டுக்கு இன்கம் சார். எல்லா ஸ்டேட் மெம்பர்ஸ் அந்த பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஸ்டேட் மெம்பரை கூட இது விரும்பாம இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். ஏன்னா வருமானம் குறையும், மக்களுக்கு விலைவாசி குறையும், ஆனா அரசுக்கு வருவாய் இனங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், சற்றேறக்குரிய 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம். இந்த வருமானம் இழப்பு ஏற்படும். இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வருமானத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார். இதனாலதான் இந்த ஜிஎஸ்டி, இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இன்னும் கொண்டுட்டு வரல. அப்படி பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்களை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தால் அதோட விலைகள் குறையும். அதோட விலைகள் குறைந்தால் மற்ற பொருட்களின் விலை, உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கட்டுமான பொருட்களின் விலைகள் குறையும். இது மக்களோட வாழ்வாதாரத்தில் நிச்சயமாக ஒரு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் சார். சார், அதே போல இப்போ பட்ஜெட் பார்த்துட்டு இருக்கிறது, இன்கம் டாக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க அதே வேலையில கோல்டு பிரைஸ் சமீப காலமா நிறைய ஏறுதுங்க சார், பயங்கரமா ஏறுது. இது பட்ஜெட்டுக்கும் இந்த கோல்டு பிரைஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு சார். தங்கம் விலைக்கும் நிதிநிலை அறிக்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம்னா, நிதிநிலை அறிக்கையில தங்கத்துக்கான இறக்குமதி வரி அதிகரித்தால் தங்கத்தின் விலை அதிகரிக்கும். தங்கத்துக்கான இறக்குமதி வரி குறைந்தால் தங்கத்தின் விலை குறையும். இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா சார், போன நிதிநிலை அறிக்கையில தங்கத்துக்கான இறக்குமதி வரி 15% 6% குறைச்சாங்க. இதனால சென்ற ஆண்டு தங்கத்தின் விலை கணிசமா குறைஞ்சுது. 4,000 ரூபாய் வரைக்கும் தங்கத்தின் விலை குறைஞ்சதுங்கிற மாதிரி மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. பட் இந்த நிதிநிலை அறிக்கையில
மக்கள் அதை விட அதிகமா தங்கத்தின் இறக்குமதி விலை குறையும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த நிதிநிலை அறிக்கையில தங்கத்திற்கான இறக்குமதி வரி 25% 20% குறைச்சிருக்கிறாங்க. போன நிதிநிலை அறிக்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையில அந்த வரி குறைப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் 2 முறை தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. சுத்த தங்கத்தின் விலை இன்று பாண்டிச்சேரியில் 68,856 ரூபாய். ஆபரண தங்கத்தின் விலை 63,130 ரூபாய். சோ இந்த தங்கத்தின் விலையை தீர்மானிப்பது வெறுமனே உள்நாட்டில் உள்ள காரணிகள் மட்டுமல்ல சார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றம், புவிசார் அரசியல் நிலை, நாடுகளுக்குள்ளே நடக்கும் போர், உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போர், தென் ஆமா சார், வங்கிகளின் கொள்கை, பண கொள்கை, வட்டி கொள்கை, இவைகள் எல்லாம் தங்கத்தின் விலையை தீர்மானிக்கின்ற காரணிகளா இருக்கிறது சார். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னு சொன்னா, மக்களோட விருப்பங்கள், தங்கத்தை வாங்கும் விருப்பம் அதிகரித்தாலும் தேவை அதிகரிக்கும். தேவை அதிகரித்தால் நிச்சயமாக தங்கத்தின் விலை அதிகரிக்கும் சார். சார், அது போல இப்போ இந்த பட்ஜெட்ஸ்ல பெரும்பாலும் நீங்களும் கூட அதுல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல குறிப்பிட்டீங்க. அதாவது இந்த முதல் தலைமுறை பெண்களுக்கு கொடுக்கிற கடன்கள், அதே மாதிரி எம்எஸ்எம்இல அதிகப்படியாக வருடந்தோறும் எம்எஸ்எம்இல கடன்கள் கொடுக்கறாங்க, கிரெடிட் கார்டு கொடுக்கறாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது இது தொழில் முனைவோரை கடனாளி ஆக்குதா சார்? இல்ல இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது? தொழில் வளர்ச்சிக்கு உதவுமா சார் இந்த கடன்கள்? இதுல 2 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். அரசாங்கம் இந்த ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா எனாக்ட் பண்ணுதுன்னு ஒரு பக்கம் சார். அடுத்த பக்கம் தொழில் முயல்வோர் இந்த பணத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கிறது இன்னொரு விஷயம் சார். இப்போ குறு நடுத்தர மற்றும் சிறு தொழில்களுக்கு முதலீடு 2.5 மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க சார். இப்போ முன்னாடி 1 கோடி ரூபாய் இருந்தா அது குறு தொழில். இப்போ 2.5 கோடி ரூபாய் இருந்தால் அது குறு தொழில். அதாவது 2.5 மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க. நடுத்தர தொழில் முன்னாடி 10 கோடி ரூபாய் முதலீடு சீலிங் லிமிட், இப்போ 25 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அதோட உற்பத்தியிலையும் அதிகரிச்சிருக்கிறாங்க. முன்னாடி 5 கோடி ரூபாய் குறு தொழிலுக்கு முன்னாடி 5 கோடி ரூபாய் இருந்துச்சு, இப்போ 10 கோடி ரூபாய் ஆக்கிருக்கிறாங்க. நடுத்தர தொழில்களுக்கு 20 கோடி ரூபாய் இருந்துச்சு, 250 கோடி ரூபாய் இருந்துச்சு, இப்ப 500 கோடி ரூபாய் ஆக்குறாங்க. இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கிறாங்க சார். இப்ப அந்த தொழில் முயல்வோர் அரசு கொடுக்கும் கடனை அவங்களோட டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்களா, அல்லது தொழிலை மேலும் பெருக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்களா, அல்லது ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக யூஸ் பண்றாங்களா, இவைகள் தான் சார் சாதகமான மற்றும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துறது. இந்த கடன்களை அதிகரிப்பது நிச்சயம் தொழில நல்ல தாக்கத்தை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னா சார், டெக்னாலஜி அவங்க அரசு கொடுக்கிற கடனை தொழில்நுட்பத்தை அதிகரிக்கிறதுக்காக மட்டும் தொழில் முயல்வோர் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்காது, பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். டெக்னாலஜி அதிகரிக்கிறதுனால விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்தியா போன்ற வளரும் நாடுகள்ல நார்மலான டெக்னாலஜி யூஸ் பண்ணி பொருள்களை உற்பத்தி அதிகரிச்சா பொருள்களோட விலை குறையும். மக்களுக்கு பொருள்களோட விலை குறைந்தால் ரொம்ப குறைவான விலைகள்ல மக்களுக்கு பொருள் கிடைக்கும். அந்த முதலீடை ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்களை விரிவுபடுத்துறதுக்காகவோ புதிதாக தொழில்களை தொடங்குவதற்காகவோ தொழில் முயல்வோர் பயன்படுத்தினால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த விரிவுபடுத்தப்பட்ட தொழில்துறைகளுக்கு தேவையான உள்ளீடுகள் அதிகரிக்கும். இதனால் மக்களுக்கு சாதகமான விளைவுகள் ஏற்படும் சார். அது மாதிரியே இப்போ சாலையோர தொழிலாளர்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் கடன் மாதிரி கொடுக்கறாங்க. அது எப்படி சார் எஃபெக்டிவா இருக்குமா? ஆமா சார், தெருவோர வியாபாரிகளுக்கு 30,000 ரூபாய் கடன் கொடுக்கறாங்க சார். அந்த கடனுக்கு அவங்களுக்கு கிரெடிட் கார்டா கொடுக்கறாங்க. அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி மக்கள் பொருட்களை வாங்கிக்கலாம், வித்துட்டு திரும்ப பே பண்ணும் சார்.
இது சாதகமான முடிவு தான், அதை மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப வருமான வரியில 12,75,000 வரைக்கும் உயர்த்தி அதுக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ, அதனால மக்களுக்கு ஒரு 60,000 வரைக்கும் வருமான வரி குறையும் சார். அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், அந்த 60,000 மக்களுக்கு வருமானம் கிடைக்குதுல்ல, அதுக்கு புதிதா ஏதாவது ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கணும் சார். இந்த 60,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஏதாவது ஒரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தால் மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் இந்த தெருவோர சாலையோர மக்கள், வியாபாரம் செய்யும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 30,000 ரூபாயும் கடன் தான். இந்த கடனை அரசாங்கம் கொடுக்கலாம், வங்கிகள் கொடுக்கலாம், நம்ம கிராமத்துல இருக்கிற நில சுவார்ந்தார் கொடுக்கலாம். வாங்குறோம், வட்டி கட்ட போறோம். இதுல இது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம். இது அவங்களோட அந்த தெருவோர மற்றும் சாலையோர வியாபாரிகளின் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சார். 30,000 ரூபாய்க்கு மீன் வாங்கி கூட விற்க முடியாது இந்த காலத்துல. 30,000 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி வண்டியில தள்ளிட்டு கூட போக முடியாது. அந்த மாதிரி விலைவாசி ஏறிடுச்சு. சோ இந்த 30,000 ரூபாய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த சார். சார் அது மாதிரி இப்போ தொல்குடி, அதாவது எஸ்டி உமன்ஸ் அந்த பயணியர் முதல் தலைமுறை பெண்களுக்குன்றது 2 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? 5 லட்சம் பேருக்கு இந்த ஸ்கீமை நாங்க பயனுள்ளதா ஆக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க சார். ஒரு நபருக்கு 2 கோடி ரூபாய். சார் சாலையோரத்துல எப்படி ஒரு 30,000 வச்சு எப்படி தொழில் பண்ணுவாங்கன்னு நீங்க எப்படி ஒரு ஐயத்தை ஏற்படுத்துனீங்களோ, அது மாதிரி மலைவாழ் பெண்கள் எப்படி 2 கோடி ரூபாய்க்கு என்ன தொழில் செஞ்சிட முடியும் சார்? அவங்களுக்கு எப்படி அந்த நாலேஜ் இருக்கும்? அவங்க ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு தேவையான அறிவு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணும் சார். அந்த அறிவை இந்த சேமநல அரசு கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய வேண்டியிருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரி எத்தனையோ ஸ்கீம், எத்தனையோ பேக்கேஜஸ் அரசு இது வரைக்கும், இப்ப மட்டும் இல்ல, சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து அரசு எத்தனையோ ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. எத்தனை ஸ்கீம் முழுமையா சேர்ந்திருக்கு? 2 கோடி ரூபாய் பேங்க்லயோ அல்லது ஃபார்மல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ அவங்க வாங்கறதுக்கு எத்தனை இடத்துல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வச்சு அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த பணத்தை ஒரே முறையில கொடுத்து அவங்க தொழில் செய்யறது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கா, சயின்டிபிக்கா பண்றாங்கன்னு எத்தனை இடத்துல சார் அவங்க அரசு அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வெறுமனே ஏட்டோட இருந்தால் மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கமிட்டி அமைச்சு அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை அவங்களுக்கு போய் சேர வச்சு அவங்களுக்கு தேவையான தொழில் முனைவு சம்பந்தமான அறிவை புகட்டி அவங்க தொழில் ஆரம்பிக்க வச்சு 3 மாதத்திற்கு ஒரு முறை அவங்க தொழில போயிட்டு பார்வையிட்டு ஒரு மத்திய பல்கலைக்கழக ஆசிரியர், ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர், ஒரு பொதுநலவாதி, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போயிட்டு அந்த தொழிலை பார்வையிட்டு அவங்களுக்கு அப்பப்போ தேவையான அறிவுரைகளை வழங்கி அந்த தொழில நல்ல முறையில நடத்தி சென்றால் மட்டுமே இது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சியா இருக்க முடியுமோ ஒழிய, இல்லை என்றால் இது ஏற்றளவில் மட்டுமே இருக்கும் சார். ஏற்றளவில் இருக்கும். இந்த ஸ்கீமை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு முதல்ல SC/ST மற்றும் முதல் தலைமுறை தொழில் முயல்வோர்களுக்கு அரசு சரியான முறையில் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், ஸ்கில் கொடுக்கணும். அந்த ஸ்கில் அடிப்படையில அவங்கள தேர்ந்தெடுக்கணும். யாராருக்கு எந்தெந்த ஸ்கில் இருக்குன்னு தேர்ந்தெடுக்கணும். அதன் அடிப்படையில நீங்க இந்த தொழிலை தொடங்க, நீங்க அந்த தொழிலை தொடங்க, உங்க ஏரியாவுல இதுக்கான உள்ளீடுகள் கிடைக்குது, உங்க ஏரியாவுல இதுக்கான லேபர் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கணும். வழங்கி அந்த தொழிலை அவங்க வெற்றிகரமா நடத்துறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு தேவைப்படுது சார். சார், இப்போ நீங்க பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஜெனரலா நீங்க இந்த பட்ஜெட்டை பத்தி ஏதேனும் ஒரு சஜஷன் வைக்கிறீங்களா சார்? போன பட்ஜெட்ல 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதா நம்ம தெரிவிச்சிருந்தோம். ஆனா இந்த பட்ஜெட்ல 15 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறதா நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறோம் சார். இந்த 15 லட்சம் கோடி ரூபாய்
இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகமா, அதாவது 146 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல எல்லா தட்டுல உள்ள மக்களுக்கும் பயனுள்ளதா அளிக்கப்பட வேண்டியது அரசோட கடமை. இயற்றலும் காற்றலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு. அதனால இது அரசோட கடமை சார். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றோம்னு சொன்னா, யாரு தேவையான மக்கள், யாரு நீடி பீப்புள், யாருக்கு அரசாங்க உதவி உடனே தேவை, அந்த மக்களை டார்கெட் பண்ணணும் சார். நான் முன்னாடி சொன்னது போல விவசாய கூலிகள், மூட்டை பொதி சுமப்போர், தினக்கூலிகள், வறுமை கொடுங்கீழ் இருப்பவர்கள், இவங்களுக்கான தேவை என்னன்னு சொல்லி அரசாங்கம் ஆராய வேண்டியது மிக அவசியமா இருக்கு சார். இப்ப 12,75,000 வரைக்கும் வரி விலக்கு கொடுத்தது என்ன தெரிவிக்க விரும்புதுன்னா, 1,00,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. ஒரு நாளைக்கு 150 ரூபாய் 250 ரூபாய்க்கு மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவங்களுக்கு இதுல என்ன பயன் இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன்ல பொதி சுமக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 400 ரூபாய் வருமானம் வருது. அவங்களுக்கு இந்த பட்ஜெட்னால என்ன பயன் இருக்கு? அந்த மாதிரி எளிய விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு என்ன பயன் தருமான என்ன செய்திருக்கலாம்னு உங்க ஆலோசனை சொல்ல முடியுமா சார்? இந்த நிதிநிலை அறிக்கையில பேருந்து கட்டணத்தை குறைச்சிருக்கலாம். பேருந்து எளிய மக்கள், வறுமைக்குடன் கீழே உள்ள மக்கள் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால பேருந்து கட்டணத்தை குறைச்சிருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரயில்வே தானே சொல்றீங்க, ரயில்வே ஃபேர் தான் சொல்றீங்க. ரயில்வே கட்டணத்தை அதுதான் சார் வரேன். ரயில்வே கட்டணத்தை குறைச்சிருக்கலாம். கேஸ் சிலிண்டரோட கட்டணத்தை குறைச்சிருக்கலாம். மக்களுக்கு நேரடியா என்ன பயன்படுமோ அந்த மாதிரி திட்டங்களை உருவாக்கி இந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான சில திட்டங்களை அது உள்ளுக்குள்ள புகுத்திருக்கலாம் சார். இன்னொன்னு, இந்தியா மாதிரி வளரும் நாடுகள்ல 60% மேல மக்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களையே சார்ந்திருக்கிறாங்க. இந்த திட்டத்துல விவசாயத்துக்கான பெரிய ஒரு பயனளிக்கக்கூடிய பெரிய ஒரு அறிவிப்பும் கிடையாது. கிசான் கார்டு கடன் மட்டும் 3 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கிறாங்க. இது போக ஒரு சில நீர்ப்பாசனம் சம்பந்தமான, உற்பத்தி சம்பந்தமான ஒரு சில திட்டங்கள், சின்ன சின்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியா மாதிரி 60% மேல விவசாயத்தையே நம்பி இருக்கிற நாடுகள்ல இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் போதுமானதா இல்ல சார். இந்த விதைகளை இது பண்றது அசாம்ல, பீகார்ல எல்லாம் பண்ணிருக்காங்களே சார். அந்த மாதிரி தென்னிந்தியாவில நமக்கு அப்படி ஃபுட் ப்ராசஸிங் அல்லது ஃபுட் சீடை சேவ் பண்ணக்கூடிய நெசசிட்டி எல்லாம் இருக்கா சார்? ஆமா சார், இருக்கு சார். ஒவ்வொரு இந்தியாவிலேயே ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட், அசாம், மேகாலயா, மிசோராம், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாரஸ்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு. மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கு. சவுத் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதிகமா இருக்கு சார். இதனால தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெல்லாம் பருத்தி உற்பத்தி அதிகப்படுத்தி அது சம்பந்தமான தொழில்களை வளர்க்கணும். கரும்பு உற்பத்தி அதிகப்படுத்தி அது சம்பந்தமான தொழில்துறையை வளர்க்கணும். அடுத்து இங்க ஒரு சில மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் சார். ஏன்னா அந்த பழங்களையோ அல்லது பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ரசங்களையோ உள்நாட்டுல விற்பனை செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட உலக சந்தையில் விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் மிக அதிகம். இது நாட்டுக்கும் வரி வருமானம் கிடைக்கும், அந்த பொருளை உற்பத்தி செய்யறவங்களுக்கும் அதிகப்படியான வருமானத்தை உண்டாக்கும் சார். மிக்க நன்றி சார் உங்கள் கருத்து பதிவுக்கு, உங்களுடைய ஆலோசனைகளுக்கு, உங்கள் பார்வைக்கு. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி.